ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். வெஜ் லாலிபப் தான். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 4 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதை நல்லா கை வச்சோ இல்லை ஃபோர்க்கு ஏதாவது வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் கேரட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்காது, அதனால் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பாதி குடமிளகா, அதில் உள்ள விதைகளை எடுத்துகிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறேன். கையால் நல்லா பிசைஞ்சு ஒன்று சேர பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. காய்கறிகள் ரொம்ப நிறையா சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் எண்ணெயில் போடும்போது உதிர்ந்துடும். அதனால் அளவான காய்கறிகள் போட்டாலே போதும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கும்போது வெளியில் மட்டும் இல்லாமல் உள்ளேயும் நல்லா கிறிஸ்பியாக ஒரு மாதிரி அந்த மொறுமொறுப்பு தன்மையோடய இருக்கும். அதனால் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்துக்கோங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் கரைக்க வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் கரைக்க வேணாம். நல்லா அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்திங்கன்னா அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். இது அப்படியே அந்த நம்ம லாலிபப் செய்கிறதுக்கு மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்காக அதை செய்கிறோம். நீங்கள் மைதா மாவு மட்டும் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு மட்டும் கரைச்சி வச்சுட்டு அந்த லாலிபப்பில் கோட்டிங் கொடுத்திங்கன்னா அதுவுமே நல்லா தான் இருக்கும். இது மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி இந்த லாலிபப்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எண்ணெய் சூடானோன்னா ஒன்று எல்லாத்தையும் போட்டு பொரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா தேவையான சைஸில் நல்லா பால் மாதிரி நல்லா ஓவல் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு ஐஸ்கிரீம் குச்சியில் நல்லா சொருகிட்டு எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் நல்லா இறுக்கி பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் லேசாக விரிசல் மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் எண்ணெயில் போடும்போது விரிஞ்சிரும். இது லாலிபப்பில் குச்சியில் தான் சொருகணுன்னு அவசியம் கிடையாது, ஐஸ்கிரீம் குச்சியில் தான் சொருகணும் இல்லை. நீங்கள் அது இல்லைன்னா கூட வெறுமனே இந்த ஓவல் ஷேப்பில் உருட்டி அப்படியேவும் எண்ணெயில் போடலாம். இல்லை உருண்டையாக பட்டையாக தட்டி கட்டமாக எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் தட்டி போடலாம். நல்லா தான் இருக்கும், அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம கரைச்சி வச்ச மாவை அந்த லாலிபப் மேலே அந்த ஸ்பூனால் அப்படியே லேசாக மொண்டு ஊற்றுங்க. எல்லா சைட்லேயும் படுற மாதிரி ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மைதா மாவில் கோட்டிங் கொடுத்த அந்த வெஜ் லாலிபப் இருக்கு இல்லையா, அதை அந்த பிரெட் க்ரம்ஸ் மேலே புரட்டி எடுக்கிறேன். எல்லா பக்கமும் எல்லா இடத்துலையும் அந்த பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி நல்லா புரட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் சூடானோன்னே பொரிச்சு எடுக்கலாம். நான் ஒரு பட்டையான பாத்திரம் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த நீட்டமாக குச்சியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பட்டையான பாத்திரத்தில் வச்சு பொரிக்கும்போது ஈஸியாக பொரியும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொரியும். இல்லாட்டினா அங்கங்கே பொரியாத மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு ஒரு சைடையும் நல்லா புரட்டி எடுங்க. இந்த மாதிரி நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் எல்லா சைட்லேயும் வர அளவுக்கு நல்லா பொறுமையாக புரட்டி எடுத்தால் நல்லா சூப்பரான வெஜ் லாலிபப் ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த மாவு பிசையும் போது சப்போஸ் கொஞ்சம் இலகலாக இருக்க மாதிரி இருக்குன்னா 2 டேபிள் ஸ்பூனுக்கு பதிலாக இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் அந்த ஈர நைப்பை கொஞ்சம் உறிஞ்சிடுற மாதிரி இருக்கும், இன்னும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதே மாதிரி ஒரு பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜ் லாலிபப் ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வெஜ் லாலிபப்பை சாஸ் கூட தொட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு அவங்களும் ஜாலியாக சாப்பிடுவாங்க. குச்சியில் கையில் பிடிச்சிக்கிட்டு எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்நாக் ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.